அன்னைக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான பிரியாணி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதை பார்க்க நீங்கள் தயாராக? ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா எல்லாமே அதில் போட்டுக்கலாம். அது நல்லா வறுபடணும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. நான் பார்த்திங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதேமாதிரி புதினா, கொத்தமல்லி அதையும் எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கிள்ளி போடாமல் அள்ளி போடுங்க, அப்புறம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அது இஞ்சி பூண்டு விழுது கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதோட 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கறியை நல்லா க்ளீனாக கழுவி வேக வச்சு வச்சுருக்கேன். மட்டன் பாருங்கள், மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியாச்சு. அதே நல்லா கிண்டி விட்டாச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் இதை செய்யும் போது நல்லா கம்மன்னு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா, கொத்தமல்லியை எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி புதினாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் நிறைய புதினா, கொத்தமல்லி இன்னும் நல்லா வாசனையாக இருக்குமா பிரியாணி. பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அங்கே பார்க்கவே எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தனியாக தயிர்லாம் காணாமல் போயிட்டு அதுலேருந்து எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும். பாருங்கள், தயிர் ஊற்றுந்தே காணும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அரிசியை ஆட் பண்ணணும். நல்லா கைவிடாமல் கிண்டிட்டு இந்த ஸ்டேஜில் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கழுவி வச்சுருக்கேன் அரிசி, அதை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்படியே ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ கறி வேக வச்சிடலாம். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்க சாதா அரிசி தான் வச்சு செஞ்சேன். பொன்னி அரிசி தான் வச்சு செஞ்சுருக்கேன் பிரியாணி. 1 கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு. கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். பாருங்கள், பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.